உருளைக்கிழங்கு குடைமிளகாய் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடாயில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து ஆயில் சூடான பிறகு 2 பெரிய வெங்காயத்தை பெரிய துண்டா நறுக்கி வச்சிருக்கேன். அதை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை ஓரளவுக்கு வதக்குனீங்கன்னா போதும். வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். 2 வெங்காயத்துக்கு 2 தக்காளி ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. தக்காளியும் ஓரளவுக்கு வதக்குனீங்கன்னா போதும். ஏன்னா தக்காளி வெங்காயத்தை பேஸ்ட்டாக அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். தக்காளி வெங்காயம் வதங்கின பிறகு ஆற வச்சு மிக்சியில் கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் ஆயில் சேர்த்து ஆயில் சூடான பிறகு ஓமம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். இந்த கிரேவிக்கு நீங்கள் ஓமத்தில் தாளிச்சிங்கன்னா தான் அதோட ஃப்ளேவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓமம் நல்லா பொரிஞ்ச பிறகு 2 உருளைக்கிழங்க தோல் சீவி இந்த மாதிரி கியூபா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு ஆயிலே தான் வேகணும். அதனால அடுப்பை சிம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ½ டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு மட்டும் தான் இப்போ சேர்த்துருக்கோம். கிழங்கு நல்லா வெந்து வந்த பிறகு குடமிளகாய் சேர்த்துக்கலாம். 2 உருளைக்கிழங்குக்கு 1 குடமிளகாய் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. குடமிளகாயை ஒரு வதக்கு வதக்குனீங்கன்னா போதும். வதக்கி வச்சிருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை நல்லா ஆயிலே வதக்கி விட்டுக்கோங்க. ஆயிலே நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா வதங்கின பிறகு நம்ம இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு திக்கு கிரேவி ஆனதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, மல்லித்தலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டா ஆயில் பிரிஞ்சு வரணும். அதான் உங்களுக்கு சரியான பக்குவம்.
சுவையான உருளைக்கிழங்கு குடைமிளகாய் மசாலா ரெடி.